Minasan konnichiwa. Hello everyone. So Japanese words எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து இந்த ஜாப்பனீஸ் சில வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணணுங்கிற பற்றி தான் இந்த வீடியோ. If you are yet to subscribe my channel, please do so as it will be a small motivation for me to post more videos like this. Moshi, watashi no channel ni subscribe shinai hitobito ga subscribe shite kudasai. Watashi ni totte wa chisana ouen ni narimasu node onegai shimasu. では早速ビデオに入ります。Let's start the video. So first word பார்த்தீங்கன்னா இது வந்து கொரேனா இது, அதாவது ஸ்பீக்கர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளையோ எதையோ சொல்கிறதுக்காக கொரே, திஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் கொரே. இது வந்து சொரேனா லிசனர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு சொரே, டாட் அப்படிங்கிற மீனிங்கில் சொரே. அரேனா ரெண்டு பேர் பக்கத்துலேயும் இல்லை, ஸ்பீக்கர் பக்கத்துலேயும் இல்லை, அந்த லிசனர்கிட்டையும் பக்கத்துலேயும் இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு அரே அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொரேனா இது, சொரேனா அது, இது அரேனா ரெண்டு பேருக்கு பக்கத்துலேயும் இல்லாத கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அந்த பொருள். ஸோ நேற்றுக்கு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, கொனோ, சொனோ, அனோ. கொனோனா இந்த, சொனோனா அந்த, அனோனா ரெண்டு பேர் பக்கத்துலேயும் இல்லாத, அதாவது ஸ்பீக்கர்கிட்டையும் இல்லை லிசனர்கிட்டையும் இல்லாத ஒரு தூரத்தில் இருக்கிற பொருளை சொல்கிறதுக்கு அனோ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பென்சில் அப்படின்னு சொல்லுவேன், கொரேவா என்பிட்ஸு தேஸ். இது வந்து ஒரு பென்சில், கொரேவா என்பிட்ஸு தேஸ் அப்படிங்கும்போது இது பென்சில் அப்படிங்கிற சிம்பிள் சென்டென்ஸு. ஸோ இதுவே இந்த பென்சில் யாரோடது அப்படின்னு கேட்கும்போது கொனோ என்பிட்ஸுவா தரேனோ தேஸ்கா. ஸோ அந்த இடத்துல வரும்போது கொனோ என்பிட்ஸுவா, இந்த பென்சில் வந்து தரேனோ தேஸ்கா, யாரோட இது. ஸோ இந்த ஒரு சின்ன வேரியேஷன் தான் கொரே, சொரே, அரேக்கும், கொனோ, சொனோ, அனோக்கும். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தொரே அப்படின்னா தொரேனா எது, விச். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன அப்படிங்கிற அர்த்தம், வாட். குறைவா நான் தேஸ்கா அப்படின்னா இது என்ன அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த நான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸு ஸ்குயேனா என்ன, டேபிள் இல்லை டெஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இசுனா சேர். ஹோன்னா புக், புத்தகம். தெங்கினா எலக்ட்ரிக் லைட், பல்ப், அதெல்லாம் சொல்கிறதுக்கு தெங்கி. ஸோ என்பிட்ஸுனா பென்சில். நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸு போஷினா ஹேட்டு இல்லை கேப் சொல்லுவாங்க. கபான்னா பேகு. ஷி ப்ளஸ் யா, இது சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, ஷி ப்ளஸ் யா ஷா, ஜிதோஷா அப்படின்னு படிக்கணும். அது ஜிதோஷா அப்படின்னா கார். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு காத்தக்கான வேர்டு ஒன்று கொடுத்துருக்கேன், தோ பா இக்கு. இந்த குட்டி சு அப்படின்னா இங்கே எது வருதோ அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். ஹந்தோபாக் இக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் ஹேண்ட்பேக்கை தான் ஹந்தோபாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் குத்சுஷிதா சாக்ஸு. வெறும் குத்சு அப்படி இருந்ததுன்னா ஷூ, குத்சுஷிதா அப்படின்னா சாக்ஸு. நெக்ஸ்ட் வந்து மெகானேனா கண்ணாடி, ஸ்பெக்டக்கிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஐ கிளாஸ், அதை தான் வந்து மெகானே. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸு ஷின்புன்னா நியூஸ் பேப்பர், செய்தித்தாள். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு தொக்கேனா வாட்சு இல்லை கிளாக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் குத்சு
kutsu. Kutsuna shoe. Next one, uchi. Uchi. Uchi na home. வீடு அப்படிங்கிற அர்த்தத்தில் உச்சி. Next, then, they, in, sha. Then, sha. She plus ya, sha. They, in, sha. Then, sha. Then, sha na என்ன train. Kasa. Kasa. Kasa na umbrella, கொடை. ஸோ இப்போ வந்து இந்த செட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காத்தாக்கான வேர்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இதையும் நம்ம ரீட் பண்ணுவோம். நே கு தா இ. நெக்கு தாய். நெக் டைனா டை. சு ரி இப்பா. சுரிப்பா. ஸ்லிப்பர்ஸ். ஷீயும் யா இந்த யாக்கு சின்னதாக இருக்குது பாருங்கள். ஷார்ட்ஸு. ஷார்ட்ஸு ஷர்ட்ஸ். ஜூ போ. ஜுபோன். ஜுபோன்னா ட்ரௌசர்ஸ் ஆர் பேண்ட். இந்த ஜுபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வேர்டு. ஸோ அதனால் வந்து இதுவும் காத்தாக்கானாவில் தான் வரும். ஜுபோன் அப்படின்னா ட்ரௌசர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் சு கா தோ. ஸ்காத்தோ ஸ்கர்ட். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நீங்கள் எழுத்துக்கூட்டி படிக்கணும். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த எழுத்துக்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக ஆயிக்கோங்க. ஸோ இவ்வளோ வேர்ட்ஸ் இருந்ததில் எது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வெறும் வேர்ட்ஸாகவே படிச்சுட்டு போனோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வெறும் ஒகேபுலரி, அதாவது வார்த்தைகளாகவே நம்ம வந்து பைஹார்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது நான் படிக்கும்போது என்னோட சென்ஸை என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு திங்ஸ் அரவுண்ட் யூ அப்படிங்கிற அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து என்னெல்லாம் திங்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜாப்பனீஸில் எப்படி சொல்லுவாங்க, அது வந்து சென்டென்ஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டோடு படிச்சிங்கன்னா ஒகேபுலரி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். வெறும் வார்த்தைகளே படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ continuous practice will help you in getting through this language. So kono video wa koko de owarimasu. இந்த வீடியோ இதோட முடியுது. சுகினோ வீடியோ நீ ஐமாஸ் இன்னொரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன். So if you find it useful, please consider to subscribe my channel. Deva arigatou gozaimashita. Thank you so much.